வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு காவேரி கரையோரம் இருக்கிற 191 சிவாலயங்களில் 64வது சிவாலயமாக இருக்கக்கூடிய திருவார்போக்கி மலை என்று அழைக்கப்படக்கூடிய ஐயர் மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஐயர் மலை இது ஐவர் மலை என்று அழைக்கப்பட்டு பேச்சு வாக்கில் ஐயர் மலை அப்படின்னு மாறிடுச்சு. இது எங்கே இருக்குன்னா, காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய குளித்தலையிலிருந்து மணப்பாறை போகிற ரோட்டில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மலை தான் இந்த ஐயர் மலை. காவேரி கரையின் தென்புற சிவாலயங்களில் முதல் சிவாலயமாக இருக்கக்கூடியதும் இந்த ஐயர் மலை தான். காவேரி கரையோரத்தில் இருந்து பார்ப்பதற்கே மிக பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய இந்த ஐயர் மலை சுமார் 1178 அடி உயரத்தையும், இது மலை மேலே ஏறுறதுக்கு 1017 படிகளையும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மலை. இந்த படிகள்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மலை ஏறுவதற்கு எவ்வளோ ஒரு செங்குத்தாக இருக்கும்னு. வாங்க இந்த மலைக்கு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரரையும் வரலாறு மற்றும் புராண கதைகளையும் தெரிஞ்சுக்கலாம். இதான் இந்த கோயிலோட முகப்பு. இந்த முகப்பிலிருந்து உள்ளே போன இந்த கோயிலுக்கு உண்டான திருக்குளம் தான். இந்த திருக்குளம் மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்குது. கார்த்திகை மாதத்தில் 18 விளக்குகளை வச்சு இந்த திருக்குளத்தில் நேர்த்தி கடன் செய்கிறாங்க. திருக்குளத்தின் முகப்பில் அழகிய ஒரு சிறிய விநாயகரோட சன்னதி இருக்குது. விநாயகரை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மலையில் இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரருக்கு அபிஷேகம் என்பது இந்த கோயிலோட ஸ்தல தீர்த்தமான காவேரி கரையிலிருந்து தினமும் 10 குடங்கள் 8 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கும் ஒரு கதை இருக்குது, அதையும் பார்க்கலாம். கோயிலோட அடிவார கோயிலில் 100 கால் மண்டபத்தில் விநாயகருக்கும் கருப்பண்ணசாமிக்கும் முருகப்பெருமாளுக்கும் தனித்தனி சன்னதிகளும் காவல் தெய்வங்களுக்கும் தனி சன்னதியும் இருக்குது. இது கோயிலோட தேர். கார்த்திகை மாதம் மற்றும் திருத்தேர் அன்னைக்கு இந்த தேர் விசேஷம் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். விநாயகர் பெருமான் இங்கே இருக்க விநாயகர் பெருமானுக்கு பாலூட்டி விநாயகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் இருக்குது. அந்த விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த 100 கால் மண்டபத்தில் ஒவ்வொரு கால்லையும் ஒவ்வொரு அழகிய சிற்பம் செதுக்கி இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தது தவ்வையோட சிற்பம். இதற்கு பக்கத்திலேயே முருகன் பெருமானுக்குரிய வேலும், வேலுக்கு பக்கத்திலேயே கருப்பசாமி அவரோட சன்னதி இருக்குது. இங்கே இருக்க கருப்பசாமிக்கு வேண்டுதல் பண்ணிவிட்டு காணிக்கையாக பூட்டு கொடுக்குறாங்க. அவங்க திருட்டு வழக்கிலேயோ இல்லை அண்ணன் தம்பி பஞ்சாயத்து, சொத்து பிரச்சனை, பில்லி சூனியம், இது போன்ற பல விஷயங்களுக்கு வேண்டிக்கிட்டு இங்கே நேர்த்திக்கடனாக பூட்டு தான் கொடுத்துருக்காங்க. நான் உள்புறம் பார்த்தப்போ பூட்டு ஒரு மலை மாதிரி கருப்பசாமி சன்னதிக்கு பக்கத்திலேயே வைராக்கிய பெருமாளோட சன்னதி இருக்குது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த வைராக்கிய பெருமாள் தன்னுடைய தமக்கைக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தா தன்னோட சிரசையே கொடுக்கறதா வேண்டிக்கிட்டார். அது நடந்த ஒட்டியும் தன்னோட சிரசையை காணிக்கையாக கொடுத்துருக்காரு. வைராக்கிய பெருமாளோட பாதங்கள் அடிவாரத்திலையும் அவரோட சிரசு மலையோட உச்சியிலையும் வைத்து தனித்தனி சன்னதிகளாக வணங்கப்பட்டு வருது. அவள் ஒரு காவல் தெய்வமாகவே இங்கே இருக்கார். இங்கேருந்து ஐயர் மலையோட காட்சி ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 100 கால் மண்டபத்திலேயே இன்னும் சில தெய்வங்களும் இருக்குது. ஒரு சிறிய சிவலிங்கம் அமைக்கப்பட்ட ஒரு சிறிய சன்னதி ஒன்று இருக்குது. அதற்கு பக்கத்திலேயே பலரோட குலசாமிகளோட சன்னதியும் இதுக்குள்ளேயே இருக்குது. நவகிரக சன்னதியும் ஒரு சிறிய அமைப்பில் இருக்குது. இந்த 100 கால் மண்டபத்தில் ஒவ்வொரு தூணிலையும் பல போர் வீரர்களோட சிற்பங்களும் ஒரு தனியான சன்னதியில் முருகப்பெருமானோட சன்னதியும் இருக்குது. இவங்க அனைவரையும் வணங்கிட்டு நம்ம வெளிப்புற கோயிலை போய் பார்க்கலாம்.
வெளிப்புற கட்டுமானத்தில் முழுவதும் கல்லாலான ஒரு அழகிய கோயிலான இருக்குது. பழமையான கோயிலுங்கிறதுக்கு ஏற்றபடியாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிற்பங்களும் பழமை மாறாமல் அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலோட அடிவாரத்திலேயே பல சித்தர்களோட தனித்தனியான சிலைகளும் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் வாழ்ந்த 5 சித்தர்களோட சதுர்முக சுரேஸ்வரர், திரிபால சுரேஸ்வரர், ஹந்தபதுமர், திரிமத தீத்துவர், ஸ்ரீ முனீஸ்வர சித்தர் போன்ற 5 சித்தர்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. இந்த 5வரோட பேராலையும் இந்த மலையானது அழைக்கப்படுது. பாண்டவர்கள் 5 பேரும் இங்கே வாழ்ந்ததாகவும் அதனாலேயும் இந்த மலை 5வர் மலைன்னு அழைக்கப்படும். சித்தர்களோட சிலைக்கு பக்கத்திலேயே அதிகார நந்தி 3 கால் மண்டபத்தில் இருக்கார். இழந்த அதிகாரங்களை பெற்றுத்தரக்கூடிய சக்தி படைத்தவர் அதிகார நந்தி. அதிகார நந்தியை தாண்டி பொன்னிடும் பாறை அப்படிங்கிற ஒரு பாறை இருக்குது. இந்த பாறையோட சிறப்பு என்னென்னா, 11 செட்டியார்கள் இனத்தவர்கள் இங்கே வந்து தங்களோட பங்கை பிரிக்கிறப்போ அது 12 பாகமாக பிரிந்தது. அந்த ஒரு பாகத்தை சிவனுக்கு அளித்து சிவனையே வணங்க ஆரம்பித்தாங்க. அதனால் சிவனுக்கு 12ஆம் செட்டியார் அப்படிங்கிற மற்றொரு பேரும் இருக்குது. இந்த கோயிலுக்கான அபிஷேக நீரை காவேரி ஆற்றிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கொண்டு வர பொறுப்பையும் அவங்க தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்த போல் கம்பத்தடி கருப்பு அப்படிங்கிற காவல் தெய்வம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கல் தூணில் கம்பத்தடி கருப்பு அப்படிங்கிற காவல் தெய்வம் இருக்குது. பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக கம்பத்தடி கருப்பு இருக்குது. இவருக்கும் காணிக்கையாக பூட்டைத்தான் காணிக்கையாக கொடுக்குறாங்க. இந்த கம்பத்தடி கருப்பு சந்நிதிக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய மண்டபத்தில் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் அனைவருக்கும் தனித்தனி சன்னதிகளில் ஒரு சிறிய கோயில் அமைச்சிருக்காங்க. இது பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு பின்புறத்தில் தான் இங்கே மலை ஏறுவதற்கு முடியாதவங்களுக்காக அமைக்கப்பட்ட ரோப் கார் வசதி இருக்குது. இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரலை. வந்தும் சில பிரச்சனைகளாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது பயன்பாட்டிற்கு வந்தால் முடியாதவங்களும் முதியவர்களும் அந்த ரத்னகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை தாண்டி நம்ம பார்க்க போகிறது இந்த கோயிலுக்கே உரித்தான சிறப்பாக இருக்கக்கூடிய சகுனப்பாறை தான். இந்த சகுனப்பாறையில் தாங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா, புதிதாக வாகனம் எடுத்தவங்க, பல பிரச்சனைகளை இருப்பவங்க போன்றவங்க வந்து தங்களோட மனக்குமுறல்களையும் சோழி மூலமும் கெவிலி மூலமும் கேட்டுட்டு போகிறாங்க. இந்த சகுனப்பாறைக்கு முன்னாடி தான் சுந்தரர் தன்னோட கோயில் நிதிக்காக சிவனை மலை மேலே வந்து தரிசிக்க முடியாமல் கீழேயே நின்று பாடல்கள் பாடி பொன்னிடும் பாறையாக இந்த பாறை மாறியதாகவும் இந்த ஸ்தல வரலாறு சொல்லுது. இந்த பாறையும் நம்ம பார்த்துட்டு நம்ம மலையேறதுக்கு முன்னாடி மலையின் முகப்பிலேயே ஸ்ரீ துர்க்கை அம்மனையும் விநாயக பெருமாளையும் வணங்கிட்டு, இந்த மலை எல்லாரும் ஏறுவதற்கு ஏற்ற ஒரு சாதாரணமான மலை இல்லை. ஏன்னா படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அதனால் கவனமாக தான் மலை ஏறணும். மலை ஏறுவதற்கு நம்மளை வரவேற்கும் விதமாக ஸ்ரீ நந்தீஸ்வரரோட சிலையை படிக்கட்டுகள் முன்புறத்திலேயே அமைச்சிருக்காங்க. ஸ்ரீ நந்தீஸ்வரரை வணங்கிட்டு நம்ம மலை ஏற தொடங்கலாம். இந்த மலையில் 103 படிகள் கடந்த பிறகு 18ஆம் படி அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதில் பொய் சத்தியம் செய்பவர்கள் சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணி தங்களோட சத்தியம் உண்மையா தங்களோட வாக்கு பொய்யா அப்படிங்கிற நிரூபிக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இதுதான் அந்த இடம். இதையும் தாண்டி நம்ம மலையேற தொடங்கலாம். இந்த மலை பல சித்தர்களாலும் பல சமண முனிவர்களாலும் பாதுகாக்கப்பட்ட பூஜிக்கப்பட்ட ஒரு மலை. இந்த மலையோட ஒவ்வொரு படிக்கட்டிலேயும் கார்த்திகை தீபத்தை இங்கேருந்து பார்க்கும்பொழுது கோயிலோட திருக்குளத்தோட அமைப்பு அவ்வளோ ஒரு அற்புதமாக தெரியுது. இந்த மலை 1178 அடி உயரம் இருந்தாலும் 1117 படிக்கட்டுகளால்
கட்டப்பட்டதுனால அவ்வளோ ஒரு செங்குத்தாக இருக்குது. இயற்கை வளங்களோடு இருக்குது. நம்ம இந்த மலை ஏறும் பொழுது ஒரு அழகிய முருகனின் வாகனமான மயிலை பார்த்தோம். அந்த அற்புத காட்சிகளை நீங்களும் பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமாக நமக்கு அந்த மயில் காட்சி கொடுத்தது. நம்மளை பார்த்து பயந்து ஓடவோ எதுவுமே செய்யலை. இவ்வளவு இயற்கை காட்சிகள் இருக்கும் காரணத்தினால தான் முனிவர்களும் சித்தர்களும் மலைகளை தேடி போகிறாங்க. மலைகளில் இருக்கிற இயற்கையோடு சேர்ந்து இறைவனையும் தேடி போகிறாங்க. அந்த இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டே நம்ம மேலும் கொஞ்சம் மலை ஏற தொடங்கலாம். இதற்கப்புறம் மலை ரொம்ப செங்குத்தாக போகுது. நம்ம மலை ஏற தொடங்கிய பொழுது அங்கே சிவனுக்கு அபிஷேகமாக நான் சொன்னபடி 12ஆம் செட்டியார் இனத்தை சேர்ந்தவங்க அபிஷேக நீரை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. மலையோட பாதி தூரம் வந்த பிறகு இங்கேருந்து பார்ப்பதற்கு அந்த இயற்கை காட்சிகள் அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. மலையை கொஞ்ச தூரம் ஏறிய பிறகு ஒரு அழகிய மண்டபம் போன்ற அமைப்பு இருந்துச்சு. இது துலாபாரம் கொடுக்கும் மண்டப அமைப்பு போல் இருந்தது. அந்த மண்டபத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம மலையேற தொடங்கலாம். இதற்கு அப்புறம் நம்ம மலையோட ஒரு முக்கியமான ஒரு இடத்த போய் அடைய போகிறோம். அதற்கு முன்னாடி நமது நண்பர்களோட சேட்டையும் அதிகமாக தான் இந்த மலையில் இருக்குது. இந்த மலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாகவே போங்க. எந்த ஒரு தீன்பண்டங்களையும் தண்ணியும் கொண்டு போக நம்ம நண்பர்களை அனுமதிப்பதே இல்லை. அவங்களாவே வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இதற்கப்புறம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பாறை போன்ற அமைப்பை குடைஞ்சி பாதை செஞ்சுருக்காங்க. இதை தாண்டி போனதுக்கப்புறம் சப்த கன்னிமார்களோட சந்நிதி வருது. பாறை முடிவுள்ள மாறிய ஒரு அரக்கனை வதம் செய்வதற்காக துர்க்கை அம்மன் சப்த கன்னிமார்களோடு சேர்ந்து இங்கே இருக்கிற ரத்னகிரீஸ்வரரை வணங்கி அந்த அரக்கனை பாறையை ரெண்டாக பிளந்ததோட அர்த்தமாக இங்கே சப்த கன்னிமார்கள் 2 பாறைகளுக்கு நடுவில் ஒரு குகை போன்ற அமைப்பில் சிலைகளாக உட்காந்து நமக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட அமைப்பே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருந்துச்சு. அந்த பாறைகளோட அமைப்பையும் அந்த இடத்தோட அமைப்பையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதற்கு பின்புறம் இருந்து பார்க்குறப்போ அந்த இயற்கை காட்சி அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. சப்த கன்னிமார்களையும் முன்புறத்தில் இருக்கக்கூடிய கணபதியும் துர்க்கை அம்மனையும் வணங்கிட்டு நம்ம மேற்கொண்டு மலையேற தொடங்கலாம். இதுதான் அந்த அற்புதமான ஒரு இயற்கை காட்சி. இதையும் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் கொஞ்ச தூரம் மலையேற தொடங்கலாம். மலையானது போக போக செங்குத்தாக மாறிக்கிட்டு தான் போகும். பொறுமையாகவே இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே ஏறினா அது தெரியாது. இந்த மலையில் பல இடங்களில் குகை போன்ற அமைப்பும் சித்தர்களும் சமணர்களும் வாழ்ந்த பல இடங்கள் மறைஞ்சிருக்கு. பல குகை போன்ற அமைப்பை உள்ளே போகாதபடிக்கு தடுத்து வச்சுருக்காங்க. அதை மலையை விட்டு கீழே இறங்குறப்போ நான் அதை காட்டுறேன். இப்போ நம்ம முதல்ல மலை உச்சியை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத இந்த விநாயகர் சன்னதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம மலையோட முதல் நுழைவாயிலை கடந்து மலையோட உச்சிக்கு போகலாம். இந்த நுழைவாயிலோட முன்புறத்திலேயே ஒரு அழகிய சிற்பம் சிதிலமடைஞ்சு போயிருக்கு. முழு கல்கோட்டை வடிவிலான ஒரு நுழைவாயிலும் அதன் மேற்புறத்தில் கஜலட்சுமியோட சிற்ப வேலைப்பாடுகளோடையும் நுழைவாயில் நம்மளை வரவேற்குது. 2 புறத்திலேயும் கல் தூண்களில் அவ்வளவு அற்புதமான ஒரு கல் சிற்ப வேலைப்பாடுகள் நடைபெற்றிருக்கு. இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம உட்புறத்துக்கு போகலாம். மலையோட உச்சியை ஏறக்குறைய நம்ம அடைஞ்சிட்டோம். இந்த இடம் வந்த பிறகு ஒரு அருமையான இயற்கை காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இங்கேருந்து நம்ம 180 டிகிரியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் பார்க்கலாம். அத்தனை இயற்கை காட்சியும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே ஆங்காங்கே
இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நீர் ஊற்றக்கூடிய தொட்டிகளும் அமைச்சு வச்சுருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீர் அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம். இதற்கு அப்புறம் நம்ம மலையோட உச்சியை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோட்டை வடிவிலான அந்த சிவாலயம் நமக்கு தெரியுது. இதில் தான் ரத்னகிரீஸ்வரரோட ஆலயம் இருக்குது. ரோப் காரோட முடிவுங்கிறதும் இங்கே தான். கீழேருந்து வரக்கூடிய ரோப் கார் இங்கே நிப்பாட்டி வைக்கப்பட்டு பக்தர்கள் இறக்கி விடப்படுறாங்க. நம்ம கோயிலோட முதல்ல போய் பார்க்கக்கூடியது அம்மனோட சன்னதி தான். அம்மனோட சன்னதியை தாண்டி நம்ம முதல்ல ரத்னகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ரத்னகிரீஸ்வரரோட ஆலயத்தின் முகப்பிலேயே கல்கோட்டை வடிவிலான அமைப்பு இருக்குது. இங்கே முன்புறத்தில் விநாயகரும் முருகப்பெருமாளும் நம்மளை வரவேற்கிறாங்க. அதை தாண்டி உள்புறத்தில் 63 நாயன்மார்களோட சிலையும் இருக்குது. அந்த 63 நாயன்மார்களையும் தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட கொடிமரமும் முன்புறம் நந்தியும் வணங்கிட்டு கோயிலோட வெளிப்பிரகாரத்திலேயே மலையை குடைஞ்சு ஒரு அற்புதமான மண்டபம் அமைப்பில் செஞ்சுருக்காங்க. இந்த மண்டபத்தை தாண்டி இந்த மண்டபத்தை சுற்றி நம்ம சிவாலயத்துக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ஏன் வாட்போக்கி நாதர் அப்படிங்கிற பேர் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆரிய மன்னன் தன்னோட கிரீடம் தொலைஞ்சு போய் அந்த கிரீடத்தை தேடி தெரிஞ்சபோது முதியவர் ஒருவர் இந்த கோயிலோட உச்சியில் இருப்பதாக கூறி அவரை அழைத்து வந்து ஒரு கொப்பரையில் நீர் நிரப்ப சொல்லியிருக்காரு. அதை நிரப்பி பார்த்த மன்னனால் அதை நிரப்ப முடியலை. கோபம் கொண்ட அந்த மன்னன் தன்னோட வாளால் அந்த முதியவரை நோக்கி எறிந்தபோது அந்த முதியவருக்கு பதிலாக அங்கே இருந்த சிவலிங்கத்தில் ரத்தம் வந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன மன்னன் வணங்கி நின்றபோது சிவன் அவரோட கிரீடத்தை எடுத்து கொடுத்து அந்த மன்னனுக்கு ஆட்சி பண்ணும் அதிகாரத்தையும் ஆசையும் வழங்கினார். அதனால் இங்கிருக்கும் சிவனுக்கு முடித்தழும்பர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த மலைக்கு திருவார்போக்கி மலைங்கிற அப்படிங்கிற பேரும் வந்தது. இந்த புராண கதையும் இங்கே ஸ்தல வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மலையை நான்முகன், திருமால், இந்திரன், வாயு பகவான், சூரியன், சப்த கன்னியர்கள், அகத்தியர் போன்ற அனைவருமே வழிபட்டிருக்காங்க. பிரம்மன் அகலியே செய்த பாவத்திற்காக தன்னோட பாவ விமோச்சனத்திற்காகவும் இந்த மலையில் தான் வந்து தன்னோட பாவ விமோச்சனத்தை பற்றாரு அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு. 1300 ஆண்டு கால பழமையும் கொண்ட கோயிலாகவும் இந்த கோயில் இன்றளவும் பிரம்மாண்டமாக நிலைச்சு நிற்கிது. கோயிலோட உட்பிரகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு புடைப்பு சிற்பம் ஒன்று நம்மளால் பார்க்க முடியுது. இங்கேருந்து தெரியக்கூடிய ராஜகோபுரத்தை தாண்டி முகப்பில் ரத்னகிரீஸ்வரரும் அம்பாலும் நமக்கு சுதைமண் சிற்பங்களாக நமக்கு காட்சி தராங்க. இதை தாண்டி வாங்க கோயிலுக்குள்ளே போய் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். கோயிலோட உட்புறம் மிகவும் இருட்டாகவும் வெளிச்சம் இல்லாமலும் தான் இருக்குது. கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், பிரம்மதேவன், தட்சிணாமூர்த்தி, தண்டாயுதபாணி அனைவர்களோட சிற்பங்களும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை வணங்கக்கூடிய அரசரோட சிற்பமும் ஒரு சில கற்தூண்களில் செதுக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி இந்த கோயிலோட ஒவ்வொரு தூண்லையும் சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய யாழியோட சிற்பம் ஒரு விரல் அளவில் இங்கே செதுக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. முருகப்பெருமானோட சிற்பமும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி சந்திரன், சூரியன் போன்றவர்களோட சிற்பங்களும் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை முழுதாக நம்ம காட்ட முடியல. கோயிலை பற்றி பாடப்பட்ட திருமுறை பாட்டுக்கள் இங்கே கல்வெட்டுக்களாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ நந்தீஸ்வரரை வணங்கிட்டு நம்ம ரத்னகிரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணலாம். உள்பிரகாரத்தின் மேல் கூரைகளில் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணலாம். உள்புறத்தில் மேற்கூரைகளில் மீன் சின்னமும் பாம்பு சின்னங்களும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு.
உட்புறத்தில் ரத்னகிரீஸ்வரரை வணங்கும் சிற்பங்களும் அரசர்களோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. வெளிப்புறத்தில் வைராக்கியம் பெருமாளோட சன்னதி இருக்குது. மூலவருக்கு அடுத்து இங்கே வைராக்கியம் பெருமாளுக்கு அடுத்த அர்ச்சனை செய்யப்படுது. இதை முடிச்சுட்டு கோயிலோட வெளிப்புறத்தை நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த மலை சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மலை. 1178 அடி உயரம் கொண்ட ஒரு மலையும் கூட. இந்த மலையை முழுவதுமாக சுற்றி பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் பாதைகள் அமைச்சிருக்காங்க. நான் முதல்ல குறிப்பிட்டதுபடி இங்கே இருக்கிற சிவன் 8 பாறைகளுக்கு நடுவில் அமர்ந்திருக்கக்கூடிய 9வது பாறையாக சுயம்புவாக உருமானவர். அதை நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்க்குறப்போ அந்த 8 பாறைகளையும் அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து நம்ம பார்க்குறது அம்மன் சன்னதியோட கோபுரம். அம்மன் சன்னதியோட கோபுரத்தை பார்த்துட்டு நம்ம வாங்க கோயிலோட அந்த 8 பாறைகளையும் இந்த கோயிலோட அமைப்பையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளையும் பார்த்துட்டு வரலாம். இங்கேருந்து பார்ப்பதற்கு அந்த இயற்கை காட்சி அவ்வளோ ஒரு ரம்மியமாக நமக்கு தெரியுது. கோயிலோட வெளிப்புறத்திலையும் ஒரு அழகிய கோயில் கொடிமரமும் அதன் உச்சியில் ஒரு அழகிய நந்தியும் செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கேருந்து அந்த சிவனை வணங்கிட்டு நம்ம கோயிலை சுற்றி வரலாம். இங்கே 8 பாறைகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோயில் முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான கோயில். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயிலாகவும் இருக்குது. கோயிலை முழுவதுமாக நம்ம இப்போ போய் சுற்றி பார்க்கலாம். இந்த ஸ்தலத்தில் தான் துர்க்கை தோஷம் நீங்கி அருள் பெற்றதாகவும் அகலையை விரும்பிய பிரம்மன் இங்கே வழிபட்டதால் தான் தன்னோட சாபம் நீங்கியதாகவும் புராண கதைகள் சொல்லுது. அர்ச்சனைக்காக கொண்டு வந்த நீரை தட்டி விட்டியதால் வருத்தப்பட்டவரோட வருத்தத்தை தீர்ப்பதற்காக இங்கே காகமே இனிமேல் பறக்காதுன்னு இறைவன் அருள் வழங்கியதால் இந்த மலையை சுற்றி எங்கேயுமே காக்கா பறக்கிறதே இல்லை. காகம் பறவா மலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் இந்த மலைக்கு இருக்குது. இந்த கோயிலை சுற்றி முடிச்சுட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு போகலாம். அம்பாள் சன்னதியை சுற்றி முழுவதுமாக கல்வெட்டுக்களாகவே செதுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு அதிகமான கல்வெட்டுக்களை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. முழுவதும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்லக்கூடிய கல்வெட்டுக்கள் தான் இவை அனைத்துமே. இதுதான் அம்பாள் சன்னதி. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் ஸ்ரீ சுரும்பர் குழலி அம்மன். இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வேப்பமரம். அம்பாள் சன்னதியை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு உள்பிரகாரத்தை நம்ம சுற்றி வரலாம். இது ஒரு சிறிய அழகிய கோயிலாகவே கற்கோயிலாகவே இருக்குது. தனி கோயிலாகவும் அம்மாளுக்கு இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி முடிச்சுட்டு இந்த கோயிலை குலதெய்வமாக கும்பிட்றவங்க இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயர் மலை. ஆனால் அந்த மலையை பற்றி சொல்லுங்கண்ணா. மலை வந்து கிட்டத்தட்ட வந்து ராஜராஜ காலத்துலேருந்தே இது பண்ணதுங்க. இது ஒரு சக்தி உள்ள தெய்வம். இது வந்து குறிப்பாக சொல்ல போனவன் கீழே பார்த்தீங்கன்னா 384 சோழி வெள்ளாளர்னு இருக்கும். இது குறிப்பாக சொன்னால் சோழி வெள்ளாளர் குறிப்பாக குலதெய்வமாக இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வேறு அனைத்து பேரும் வர்றாங்க குலதெய்வமாகவே. ஆமாங்க. ஐவர் மலைன்னு என்ன பேர் வந்துச்சு? அது வந்து பஞ்சவாண்டர் காலத்தில் ஐயராக இருந்தால் ஐயர் மலையில் பேர் வந்து அது அப்படியே மாறி மாறி ஐயர் மலை வந்துருக்கு. சரிங்கண்ணா. அந்த பூட்டு கட்டுறாங்களே அது ஏன்னா? பூட்டு வந்து இப்போ நம்மளை வந்து ஒரு அருந்தொழில் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற இதில் வந்து அந்த பூட்டு கட்டினா அந்த ஐயர் மலையில் நிற்கி, அதான் போலீஸில் பிராது கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அது மாதிரி வந்து இந்த தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த குறையை வந்து தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கீழே இருக்க அந்த கருப்பசாமி கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த குறையை. இதை நீ கேட்டு கொடு, என்கிட்ட வந்து பொருளாதாரம் இப்படி என்னை அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. சரிங்கண்ணா. சரி, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. வீரமலை. சரிங்கண்ணா. எந்த ஊருங்கண்ணா? சாலை பணியாளர். சரிங்கண்ணா. வெள்ளையனை ஓந்தாம்பட்டி. சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. நன்றி தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கப்பா. கிருஷ்ணா. எந்த ஊருப்பா? காணியாலம். இந்த ஊர் இந்த கோயில் வந்து ஐயர் மலைன்னு பேருங்க. இந்த அங்கே இருக்க இந்த டெம்பிள் வந்து சோழர் காலத்துலேயும் பல்லவர் காலத்துலேயும் வந்து அந்த கல்வெட்டுலாம் வெட்டினது.
அது வந்து நாங்கள் வருஷம் வந்துட்டுருக்கோம். இது உங்கள் குலதாமியா? ஓகே ஓகே சார், நல்லதுப்பா. வேறு எதுவும் இந்த கோயிலை பற்றி தெரியுமா? வருஷம் கிட்ட வந்து நம்ம வந்து நினச்சதை கேட்டு சகனம் சொன்னோம்னா பள்ளி வந்து சகனம் சொல்கிறோம். ஓ, சகனம் சொல்கிற குன்று அங்கே இருக்குது, அங்கே சோழி போட்டு சகனம் சொல்லுவாங்க. ஓ சரிப்பா, ரொம்ப நன்றிம்மா. இன்னும் கோயிலோட பல வித்தியாசமான இடங்களை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலில் பல குகைகளும் பல சமணர் படுக்கைகளும் பல பள்ளத்தாக்குகளான பகுதிகளும் இருக்குது. நான் முன்ன காட்டினபடி அனுமதி மறுக்கப்பட்ட சில இடங்களையும் உங்களோட பார்வைக்காக நான் காட்டுறேன். இங்கே உள்ளே போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களோட பார்வைக்காக இந்த இடத்த போய் நான் காட்டுறேன். 2 பாறைகளுக்கு இடையில் ஒரு பிரம்மாண்டமான குகை போன்ற அமைப்பும் இங்கே இருக்குது. இது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அமைப்புன்னா, நம்ம உள்ளே இறங்கி போய் பார்க்குறப்ப தான் அந்த பிரம்மாண்டமும் அந்த குகையோட ஆழமும் நமக்கு தெரியுது. இதே போல் இங்கே நிறைய குகைகளும் நிறைய சமணர் படுக்கைகளும் நிறைய பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளும் இருக்குது. கோயிலோட ஒரு புறத்தில் 5 படுக்கை அமைப்பு கொண்ட ஒரு சில அமைப்புகளும் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ இங்கேருந்து சில கற்களை வெட்டி இந்த கோயிலுக்கான வேலைகளை செஞ்சுருப்பாங்கங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இந்த குகைகள் போன்ற அமைப்பை நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும் எவ்வளோ ஆழமான ஒரு பகுதியாகவும் இருக்குங்கிறது. இதை தாண்டி ஒரு குன்று போன்ற அமைப்பு ஒன்று இருந்தது. அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான், இங்கே இருந்து தான் பல பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பதற்கான குறியீடுகளும் பள்ளங்களும் நமக்கு தெரிஞ்சது. இந்த குழி போன்ற அமைப்பு தான் இங்கே பாறைகள் வெட்டி எடுப்பதற்கான ஒரு அடையாளம். இதை தாண்டி நம்ம இங்கே போய் பார்க்குறப்போ ஒரு மிக பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கும் ஒரு அழகிய சமணர் படுக்கையும் இருந்தது. இந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு நம்ம அந்த அழகான இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு அந்த பாறைகளை பற்றி சொல்கிறேன். இந்த பிரம்மாண்டமான 2 பாறைகளும் ஒரு 2 சிறிய பாறைகளால் தான் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது தனியாக அந்த இடத்துல நிற்கிறது மாதிரி தான் இருக்குது. அந்த பாறையோட அமைப்பை நான் இப்போ காட்டுறேன். இவ்வளோ பிரம்மாண்டமான பாறை கீழே இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குக்கு மேலே 2 சிறிய கற்களால் மட்டும்தான் தடுத்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ ஆழமாகவும் எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் தான் இருக்குது. இதுதான் அந்த சிறிய 2 கற்கள். இதுக்கு மூலமாக தான் இந்த பாறையே வந்து தடுத்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாறையோட பிரம்மாண்டத்தை பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாது, நான் தூரமாக போய் காட்டுறேன். இங்கேருந்து பார்க்குறப்போ முழு இயற்கை காட்சி நம்மளால் ரசிக்க முடியுது. காற்று அதிகமாக இருக்கிறப்பவோ மழை பெய்ந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த இடத்துக்கு போகிறது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இந்த பாறையோட உச்சியில் இருந்து பார்க்குறப்போ அந்த இயற்கை காட்சி அவ்வளோ அற்புதமாக தெரிஞ்சது. அதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளவு அற்புதமான விஷயங்களையும் பல கதைகளையும் பல வரலாறுகளையும் கொண்ட ஐயர் மலையை பார்த்து முடித்த திருப்தியோடு, உங்களுக்கு காட்டிய திருப்தியோடு நான் இப்போ விடைபெறுகிறேன். இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் வரணும்னா உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்னும் சில புகைப்படங்களை உங்கள் பார்வைக்கு நான் இணைக்கிறேன்.